எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வேலையில ஒரு தப்பு பண்ணிட்டா அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்கிறத தாண்டி அதையே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்பா மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஆமா, அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க, தப்புகளை எப்படி சொத்துக்களா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தப்புங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு புது தொடக்கம். இந்த ஒரு கேள்வி நம்ம தவறுகளை பார்க்குற விடத்தை அடியோடு மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஒரு தப்ப தோல்வியா பார்க்கறத விட்டுட்டு ஒரு பாடமா பார்க்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? அதுதான் இங்க விஷயமே. இந்த முழு பயணத்திலையும் நாம 5 முக்கியமான கட்டங்களை கடக்க போறோம். முதல்ல பழி போடுறத விட்டுட்டு எப்படி யோசிக்கிறதுன்னு பார்ப்போம். அப்புறம் என்ன தப்பு, ஏன் நடந்துச்சுன்னு ஆராய்வோம். அதுக்கப்புறம் அதோட முழு தாக்கத்தையும் புரிஞ்சுக்குவோம். அதை தொடர்ந்து ஆக்ஷன், லேர்னிங், அப்புறம் சேஞ்ச். கடைசியா எப்படி அந்த தவறுகளையே நம்மளோட சொத்துக்களா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? வேலையில ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட மனசுக்குள்ள ஒரு விதமான பயமும் பதட்டமும் வந்துரும். ஆனா அந்த பயத்திலேருந்து வெளியே வந்து தப்புலேருந்து கத்துக்கிறத மையமா வச்ச ஒரு சூழலை எப்படி உருவாக்குறது? அதுக்கு ஒரு முறையான செயல்முறை இருக்கு. அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க தான் விஷயமே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலை மாற்றம். யார் இதுக்கு காரணம் அப்படிங்கிற கேள்வியை அப்படியே தூக்கி போட்டுட்டு இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு நாம மாறணும். இதுதான் இந்த முழு ப்ராசஸுக்கும் அஸ்திபாரம். சரி, இப்போ நாம முதல் பகுப்பாய்வு கட்டத்துக்கு வந்துட்டோம். இத ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்மளோட நோக்கம் உண்மைகளை மட்டும் சேகரிக்கிறது தான். யார் மேலையும் பழி போடுறது கிடையாது. என்ன நடந்ததுன்னு புறநிலையா பார்க்கறது தான் முதல் படி. முதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். நாம என்ன செய்யணும்னு பிளான் பண்ணோம், ஆனா உண்மையில என்ன நடந்தது? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம தெளிவா எடுத்து எழுதணும். முதல்ல திட்டத்துக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளியை நம்ம ஒத்துக்கணும். ஒரு பிரச்சனைய மேலோட்டமா பார்க்காம அதோட ஆணிவேர் வரைக்கும் போக இந்த 5 கேள்விகள் நமக்கு நிச்சயமா உதவும். சரியா, என்ன தப்பு நடந்ததுன்னு ஆரம்பிச்சு இதை தடுத்திருக்க முடியுமான்னு முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கேள்வியும் நம்மள உண்மையான மூல காரணத்தை நோக்கி கூட்டிட்டு போகும். இது மூலமா இது ஒரு ப்ராசஸ்ல நடந்த தவறா, தகவல் பற்றாக்குறையா, இல்ல எடுத்த முடிவுல இருந்த பிழையான்னு நம்மளால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நாம என்ன நடந்ததுங்கிற கட்டத்துல இருந்து அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சுங்கிறத பார்க்க போறோம். ஒரு சின்ன கல்லு தண்ணியில விழுந்தா எப்படி அலையலையா பரவுமோ அதே மாதிரி ஒரு சின்ன தப்பு கூட நாம நினைக்காத பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம். இந்த டேபிள பாருங்க. இது நம்மளுக்கு ஒரு தெளிவான படத்தை கொடுக்கும். நடந்த தப்பால ஏற்பட்ட சேதத்தை முழுமையா புரிஞ்சிக்க இது ரொம்ப உதவுது. இது வெறும் பண இழப்பு பத்தி மட்டும் பேசல, நம்மளோட செயல்பாடுகளை இது எப்படி பாதிச்சது, நம்ம கஸ்டமரோட நம்பிக்கையை குறைச்சதா, கம்பெனியோட நற்பெயருக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாச்சா, எல்லாத்துக்கும் மேல டீமோட மன உறுதியை இது எந்த அளவுக்கு பாதிச்சது, இப்படி பல கோணங்கள்ல நாம யோசிக்கும் போதுதான் அந்த பிரச்சனையின் உண்மையான தீவிரம் நமக்கு விளங்கும். பொதுவா தப்புகளுக்கு பின்னால இந்த மாதிரி சில பொதுவான காரணங்கள் ஒளிஞ்சிருக்கும். இது ஒரு தனி நபரோட தப்புன்னு சொல்றதை தாண்டி நம்ம சிஸ்டம்ல இருக்கிற பெரிய ஓட்டைகளை கண்டுபிடிக்க இது நமக்கு உதவுது. ஒருவேளை நம்ம ப்ராசஸ்ல கோளாறு இருக்கா, இல்ல கம்யூனிகேஷன்ல கேப் இருக்கா, இல்ல போதுமான ரிசோர்ஸ் இல்லையா, இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த முழு ப்ராசஸ்லயே ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இதுவரைக்கும் நாம பிரச்சனையை அலசி ஆராய்ஞ்சோம். இனிமே நம்மளோட முழு கவனமும் முன்னேற்றத்தையும் தீர்வுகளையும் நோக்கி தான் இருக்க போகுது. இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான கட்டம். இதுல 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. 1, உடனடியா பிரச்சனையை சரி செய்யறதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். 2, அந்த தப்புல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோங்கிறத தெளிவா அடையாளம் காணணும். 3, எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு தப்பு திரும்பவும் நடக்காம இருக்க நம்ம சிஸ்டம்லயோ பாலிசிலயோ தேவையான மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த ஒரு வரி இது மொத்த விஷயத்தையும் அழகா சொல்லுது. பாருங்க, உண்மையான பாடம் அந்த ஒரே ஒரு தப்புல மட்டும் இல்ல. அந்த தப்பு நம்ம சிஸ்டம்ல இருந்த ஒரு பெரிய பலவீனத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு பாருங்க. அதை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. அதை சரி செய்யறது தான் உண்மையான வெற்றி. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா, நாம கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு நம்ம நிறுவனத்தை இன்னும் வலிமையா, இன்னும் திறமையா மாத்துறது தான். சரி, இதே தப்பு திரும்ப நடக்காம இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்? அதுக்கு தான் இந்த நடைமுறை நடவடிக்கைகள். நம்மளோட பயிற்சி திட்டங்களை அப்டேட் பண்றது, பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை செய்யற மாதிரி சிஸ்டம் உருவாக்குறது, அப்புறம் ரெகுலரா ஆடிட் பண்றதுன்னு சில விஷயங்களை நாம கண்டிப்பா செய்யணும். அப்போ வளர்ச்சி வாய்ப்புனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தப்பு நடக்கும்போது அது வெறும் தோல்வி இல்ல. அது நம்மளோட எதிர்கால திறனை, நம்மளோட உத்திகளை, நம்மளோட மன உறுதியை இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான இன்சைட்டை கொடுக்குது. அதுதான் வளர்ச்சி வாய்ப்பு. இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட நான் இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். இந்த ஒரு கேள்வி உங்க வேலையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவாலையும் நீங்க பார்க்கிற விதத்தையே மாத்திடும். யோசிச்சு பாருங்க,
உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைய எப்படி உங்க வளர்ச்சி வாய்ப்பா மாத்த போறீங்க?